ஹே கைஸ், நாம் வாங்கின இந்த லார்க் எம்டியோட மைக்கோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்க போகுது, இதில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எந்தளவுக்கு வந்து அது கேன்சல் பண்ணுது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்து நம்ம தங்கியிருக்க ரூம் பக்கத்தால் இருக்கிற சின்ன ரோட்டில் தான் இருக்கிறோம். அதனால் இங்கெல்லாம் வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நாம் இங்கேருந்து சத்திரம், திருச்சி சத்திரம் தாண்டி காவேரி பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போவோம். போகிற வழியில் எந்த அளவுக்குலாம் சவுண்டு கேன்சலேஷன் ஒர்க்கெல்லாம் இந்த மைக்கை வந்து பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, இந்த மைக்கை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். கிட்டத்தட்ட இந்த மைக்கை வந்து நெக்லஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கலாம் போல் இருக்குது. நம்ம கழுத்துலேயே வந்து ஒரு மணி மாதிரி போட்டுட்டு சுற்றலாம் போல். இப்போ வந்து நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரையூர் ஏரியாவில் இருக்கோம். அங்கேருந்து திலைநகர் வழியாக சத்திரம் போகிறோம். சத்திரத்துலேருந்து காவிரி ஆறு, இந்த காவிரி ஆற்று பாலத்துக்கு போய் பார்க்குறோம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி இந்த மைக்கை வாங்கி அது வந்து நல்ல ஒரு அவுட்புட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். சப்போஸ் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரும்பி இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 செலவு பண்ணி ஒரு மைக்கு திரும்ப நான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகிடும். இந்த காற்றோட சவுண்டெல்லாம் எந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த சப்போஸ் இப்போ நம்ம நான் பைக்கில் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது இந்த மைக்குக்கு அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வ்ளாக் சேனல் கூட போடுறது கூட, அதில் வீடியோ போடுறது கூட எனக்கு இந்த மைக் யூஸ் ஆகும். நம்ம வந்துட்டோம், தில்லைநகர் வந்துட்டோம். தில்லைநகர் ஏரியா வந்துட்டோம். திருச்சியில் ஒரு மெயினான ஒரு பிளேஸு. திருச்சி மக்கள் நல்ல ஒரு அதிகமான பணக்காரங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடம். இங்கே தான் பெரிய பெரிய கடைலாம் இருக்குது. இப்போ நாம் வந்து சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற சிக்னலில் நிற்கிறோம். இந்த சைடு பஸ்ஸு கோவில் இப்போ தான் நாங்கள் வந்து கரூர் சைடு. அப்புறம் வந்து பாருங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இங்கே சத்திரம் வந்தாச்சு. சத்திரம்னா பக்கத்தில் வந்து மலைக்கோட்டை இருக்குது. திருச்சி அப்படின்னாவே மலைக்கோட்டை தான் ஃபேமஸ்ஸு. மலைக்கோட்டை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல எவ்வளோ பஸ்ஸு, காரு, பைக்கெல்லாம் போகுது. இதெல்லாம் எவ்வளோ சத்தத்தை வந்து உண்டாக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சத்தத்துலேயும் இந்த மைக் வந்து எந்த அளவுக்கு அதனோட குவாலிட்டி வந்து கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த மைக்கு ட்ராவல் டைமில் பெட்டராக இருந்தது அப்படின்னா, ஒரு இப்போ வெளியூர் போகிறோம் வரோம் அப்படின்னா கூட அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கு, பைக்கை வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு வீடியோ எடுத்து போடலாம். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ நம்ம வந்து காவேரி பாலத்தில் தாங்க நிற்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே, திருச்சியோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு மலைக்கோட்டை நல்லாவே தெரியும். தெரியுதுங்களா உங்களுக்கு மலைக்கோட்டை? அப்படியே இருந்தீங்கன்னா காவேரி ஆறு. இது புதுசாக வந்து ஒரு பாலம் கட்ட போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து வேலை வந்து நடந்துகிட்ருக்கு நினைக்கிறேன். இது மாதிரியான அதிகமாக வண்டி போகிற அந்த இடத்துல கூட நம்ம ரோட் சைடு வந்து நின்று ரெக்கார்ட் பண்ணால் கூட இந்த மைக்குடைய ஒர்க்கை வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு குட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு உயரமான பாலத்தில் இருக்கோம். பக்கத்தில் இந்த சைடெல்லாம் காவேரி தான். இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரயில்வே, இது சென்னை போகிற பக்கம். அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து மலைக்கோட்டை. நல்லா தெரியுதுங்களா மலைக்கோட்டை? இந்த சைடு இந்த வீடு போய் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நல்ல உயரமான பகுதியில் போய் நம்ம நின்னாலும் அங்கேயும் வந்து இதனுடைய ஒர்க் வந்து வெள்ளா இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. சரி நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழுதூர் தாண்டி போயிட்டுருக்கோம். திருச்சி டு சென்னை ஹைவேயில் வந்து தொழுதூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இந்த டைமில் வந்து
நாம் வாங்கின இந்த மைக்கோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது ட்ராவல் டைம்லேயும் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது அதிகமாக ரொம்ப காற்றடிக்கும். அந்த டைம்லேயும் வந்து இதனுடைய சவுண்டு வந்து நல்லா இருக்கா, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது இந்த மைக்கோடைய வேல்யூ, இதனுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருச்சி டு சென்னை ஹைவேல வந்து லார்க் M2 மைக்குடைய சவுண்ட்ஸ் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் நேஷ்னல் ஹைவேல வந்து எந்தளவுக்கு அதிகமாக வண்டிலாம் வரும் போகும், சத்தம் அப்படி இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக அடிக்குது. கிட்டத்தட்ட வந்து பெரம்பலூர் தாண்டி சென்னை போகிற வழியில் தொழுதூர் அப்படின்ற ஊரை தாண்டி வந்துட்டுருக்கோம். இந்த சைடு வந்து ரொம்ப காற்று அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே. ஆனால் அப்படி இருக்கும்போதும் இந்த மைக் வந்து அதனோட குவாலிட்டி வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மைக்கு அப்படின்றத வந்து காட்டுது அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறோம், நம்ம அதில் தனியாக நம்ம ஒரு ரூமில் வச்சு இந்த மைக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100% வந்து ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்கும் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மான விஷயம். பஸ்ஸோட படிக்கட்டில் நிற்கிறோம். வேப்பூர் வந்துட்டோம். பஸ்ஸோட படிக்கட்டில் நிற்கிறோம். சரி, எந்த அளவுக்கு பஸ்ஸோட படிக்கட்டில் நிற்கும் போது சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். திருச்சி பஸ் தான் அதிகமாக வந்து இந்த வேப்பூர் பஸ் ஸ்டாண்டர்ட் வந்து 4 ரோட்டில் அதிகமான சத்தம் இருக்க இடத்துல நம்ம இப்போ இருக்கோம். நாம் எவ்வளோ தான் கட்சி பேசினாலும் சுற்றி இருக்கவங்களுக்கு எதுவும் கேட்காது, அந்தளவுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நாம் பேசுகிறது எந்த அளவுக்கு இந்த மைக்கிலே ரெக்கார்ட் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, நாம் வந்து நம்ம ரூம் உள்ளார இருக்கோம். ரூம் உள்ளார எந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணாமையே எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அதெல்லாம் பார்க்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் சிம்பிள் தான் தெரியுது. ப்ளூ கலர் சிம்பிள் எரிஞ்சுது அப்படின்னாவே நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம இன்னும் மோடுன்னு ஆன் பண்ணலாம் அர்த்தம். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் க்ரீன் கலர் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போ க்ரீன் கலர் மாறின பிறகு நாய்ஸ் கேன்சலேஷன் இது, அதாவது ப்ளூ கலரில் இருக்கும்போதும் க்ரீன் கலர் இருக்கும்போதும் எந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ரூமோட இதில் வந்து பாருங்கள். நாம் வாங்கின இந்த ஹோலிலேண்ட் மைக், ஹோலிலேண்ட் லார்க் M2 இந்த மைக் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அதோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். செக் பண்ணதில் வந்து நம்மளுக்கு இந்த மைக்கை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12,000 பக்கம் செலவு பண்ணி இந்த மைக்கை வாங்கினது நம்மளுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமாக தான் தெரியுது. நான் வந்து ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது என்னோடய செல்லில் இருந்த அந்த மைக் யூஸ் பண்ணி தான் நான் யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மைக் இப்போ வாங்கியிருக்கேன். 2017 அந்த டைமில் நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்துட்டேன். சேனல் வச்சுருந்தேன் அந்த டைமில். அதனால் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு போட்டு தான் அந்த மைக்கெலாம் நம்ம வாங்கி யூடியூப் சேனல் ரன் பண்ணோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம கையில் வந்து நல்ல கண்டென்ட் இருக்குது, அதை வந்து நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டு நம்மளால் அதை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சு அப்படின்னா வெறும் மொபைல் இருந்தாவே போதும். எவ்வளோ வந்து நீங்கள் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே ரீச் ஆகலாம். அதனால் இது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயந்தான் இந்த மைக் வாங்குறது. அப்படி எல்லாமே முக்கியமான அடிஷ்னல் விஷயங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான மைக்கு, நல்ல ஒரு கேமரா, இது எல்லாம் வந்து உங்களுடைய வீடியோ வந்து இன்னும் அதை மெருகேற்றும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.
நம்ம இந்த மைக்கெட் என்னென்ன விதத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணோமோ, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மைக்கோடைய அவுட்புட் என்ன? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.